இந்த பேரா தாங்க இந்த எசன்ஸ். இதுல பாபா நமக்கு எடுத்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு பொய் பேசுற பழக்கம் இருக்குது ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, எந்த பொய் மட்டும் இல்ல, எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை விடணும்னா அதை போராடித்தான் பண்ணணும்ன்றார். நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல போராடி தான் ஆகணும். அப்ப அதுக்கு துணிச்சலாக அந்த போராட்டத்துல நம்ம இதை விட்டே ஆகணுன்றதுக்கு, அதனால பல்வேறு சுகங்கள் இதுக்கு முதல்ல அனுபவிச்சிருக்கு. பொய் பேசியிருந்தப்ப அனுபவிச்ச சுகங்கள் எல்லாத்தையும் விட்டாகணும். அந்த கம்ஃபர்ட்ஸ் அப்ப பொய் பேசிட்டு இருந்தப்போ என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அதெல்லாம் இப்ப இருக்காது. இப்படி அதை போராடி, ஏன்னா மனசு அவ்வளவு ஈஸியா அனுபவிச்சதை விட்டு கொடுக்காது. இதுதான் மனசனுடைய இயல்பு. ஒரு தப்பு பண்ணி அதுல சுகத்தை கண்டவன் அவளை ஈஸியா விட்டுற மாட்டான். அப்ப மிகப்பெரிய அளவுல போராடணும். தன்னுடைய மனதுக்கு உள்ளார நாமளே அந்த மனதனுடைய அகப்பகுதி மனதனுடைய அந்த புறப்பகுதியோடு அவன் போராடி தனக்குத்தானே அந்த அறிவு சொல்லி அதை போராடித்தான் ஆகணும். அப்போ ஒருவருடைய பழக்கத்துல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள்ல முடியாதுன்னு சொல்றார். நீண்ட நாளே தொடர் முயற்சி அவசியம்ன்றார். ரொம்ப நாளைக்கு அதை போராடிதான் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் அப்படிலாம் டக்குன்னு விட முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா அதை ஆரம்பத்திலேயே நம்ம இந்த மட்டும் இருந்ததுன்னா அதை தூக்கி எறிஞ்சிடணும். அப்போ வெளியில சொல்லுகின்ற அந்த பொய் தான் புலன்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு அடிப்படை காரணம். வாயால சொல்ற அந்த பொய் தான் அடுத்தது உங்களுடைய புலன்களால நீங்க செய்ய போற தப்புக்கு அதுதான் காரணமாயிடும். எந்த புலன்கள் மூலமாகவும் நீ அந்த ஒரு காரியத்தை தப்பான காரியத்துல இறங்கிடுங்க. ஆகவே ஒருவர் தர்மத்தின் மீது எவ்வளவுதான் பற்று வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் சாஸ்திர சடங்குகளை பின்பற்றினாலும், பல்வேறு புண்ணிய தலங்களுக்கு எவ்வளவுதான் சென்று வந்தாலும், சத்தியத்தை ஒருவர் போதிய அளவு கடைபிடிக்கவில்லை என்றால் தர்மமானது அந்த மனிதனிடம் ஒருபோதும் நிலைத்திருக்கு. இப்ப இதுக்கு பாருங்க, இங்கதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இது ஏதோ மதம் சார்ந்தவர்களுக்காக, ஏன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தர்மத்தின் மீது பற்று வைத்துள்ளவன் என்று சொன்னால் தர்மவாதி போல நடிச்சுக்கிட்டு இருப்பான் வெளியில. ஏன்னா இது பொதுவா சொல்றது. மனித இனத்துக்கு சிவபெருமான் சொன்ன புத்திமதி இது. அதாவது தர்மத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தர்மத்துக்கே வேறு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு அதை பின்பற்றிட்டு இருப்பாங்க. அது மேல மிக பற்றுடையவனாக இருப்பாங்க. அந்த காலத்திலிருந்து வேத காலத்திலிருந்து அந்த வேத சாஸ்திரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தர்மத்தினுடைய அடையாளமே அவங்க மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா தர்மன்றது என்னன்னே அவங்க பின்பற்றவும் மாட்டாங்க. இப்ப நீங்க புரோகிதர்லாம் எடுத்துங்க, பல்வேறு சாஸ்திர சடங்குகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கதான் சடங்கு செய்யறது, இதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது, யாகம் நடத்துறது, இதெல்லாம் அவங்கதான் பண்ணுவாங்க. ஏதோ தர்மத்திலேயே பின்பற்ற மாதிரியும் அதன் மூலமா இதை தீர்த்தி வைக்கிற மாதிரியும். ஆனா அவங்களால இது அவங்களிடத்துல தர்மம் ஒருபோதும் இருக்காது. அதான் சொல்றாரு, எவ்வளவுதான் சாஸ்திர சடங்குகளை பின்பற்றினாலும் சரின்றார். சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட பல்வேறு சடங்குகளை நீங்க பின்பற்றினாலும் சரி, அல்லது புண்ணிய தலங்களுக்கு எவ்வளவுதான் சரி, எத்தனையோ புண்ணிய தலங்கள் சொல்றா பாருங்க, அத்தனை புண்ணிய தலங்களுக்கும் நீங்க எத்தனை முறை சென்று வந்தாலும் சரின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம சாதகர்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப பல்வேறு புண்ணிய தலங்களுக்கு போறது, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை மணி நேரம் நீங்க ஆனந்த நகருக்கு டிஎம்சி போயிட்டு இருந்தாலும் சரி, ஜமால்பூர் போயிட்டு இருந்தாலும் சரி, பணத்தை செலவு பண்ணி 3 நாள் 4 நாள் போயிட்டு வந்துருவாங்க. அகண்ட கீர்த்தனையில 3 நாள் தொடர்ந்து போய் கலந்துக்குவாங்க. தங்களுடைய வீட்லயே அகண்ட கீர்த்தனை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. காலை மாலை விடாம தியானம் பண்ணுவாங்க. இதான் நம்மளுக்கு புண்ணிய தலங்கள் நம்மளுக்குலாம் இதுதான். ஆனா இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா தர்மத்தை பின்பற்ற மாட்டாங்க. அதாவது தர்மம்னா என்ன? பரமபுருஷன் என்னன்னா சொன்னாரோ தியானம் பண்றேன்னு சொல்றாங்க, கீர்த்தனை நான் 2 வேளையும் கீர்த்தனை விடாம பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்படி எதோ சொல்லுவாங்க. மாதம் ஒரு தடவை எங்க வீட்லயே நாங்க அகண்ட கீர்த்தனை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் புண்ணிய தலங்கள். சோ இதெல்லாம் பண்ணினாலும் அங்க தர்மத்தின் மீது அங்க சரியான இதை தர்மத்தை கடைபிடிக்கலன்னா
சத்தியத்தை, சத்தியம்னா என்ன? சத்தியம் வேற இல்ல, பரமபுருஷன் வேற இல்ல. அப்ப பரமபுருஷன் எதெல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காரோ அதை சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி போதிய அளவு, சரியான அளவு, அந்த தேவையான அளவு அந்த சத்தியத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் தர்மமானது அந்த மனிதனை ஒருபோதும் நிலைத்திருக்காதுன்னா பரமபுருஷன் அந்த மனித இடத்துல, அவருடைய இதயத்துல அவர் வந்து இடம் எடுத்துக்க மாட்டார். அதனால்தான் சிவபெருமான் என்ன சொல்றாரு? தர்மக சக நா யத்ர நா சத்தியம் அஸ்தி. எங்கே சத்தியம் இல்லையோ அங்கே தர்மம் இருக்காது. அப்போ நாம தர்மத்தை கரெக்டான வழியில, சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கணும். அங்க சத்தியத்தை சரியான முறைப்படி நம்ம கடைபிடிச்சோம்னா, சத்தியம் என்பது வேற ஒண்ணும் இல்ல, தர்மம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் எங்க சத்தியம் இல்லையோ அங்க தர்மம் இருக்காது. எங்க வந்து தர்மம் இல்லையோ அங்க பரமபுருஷன் இருக்க மாட்டார். இல்லையா? சோ இத வந்து நம்ம சாதகர்கள்லாம் நினைவுபடுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சத்தியமாக நடந்துக்கணும். பரமபுருஷன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்ம சத்தியமாக கடைபிடிக்கணும். நம்ம வந்து பஞ்சஜன்யாவெல்லாம் நம்ம வந்து நான் நிறைய தடவை உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். முடிஞ்சவர்களும் ஆவர்த்த கீர்த்தனை பண்ணுங்க. ஏன்னா ஆவர்த்த கீர்த்தனையில நீங்க ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பரமபுருஷன் இடத்துல சத்தியமா சொல்றது. பொய்யா அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நான் உங்களுக்கு உண்மையானாக இருப்பேன், உண்மையானவனாக இருப்பேன் முதல் டைரக்ஷன் சொல்லுவீங்க. அப்ப நான் உண்மையானவனா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கீர்த்தனையை பாடியும் போது நீங்க காலையில இருந்து இரவு வரலும் உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ, எதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரோ அதை நான் உண்மையா கடைபிடிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப பொய்யான ஒரு வார்த்தையை பகவான்கிட்ட நான் கீர்த்தனை பாடும்போது அதை சொல்லிட்டு நம்ம வந்து கீர்த்தனையில வந்து வெற்றி பெற முடியாது. இல்லையா? அப்ப வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். நான் உனக்கு உண்மையானவனாக இருப்பேன். நான் உண்மையில அடுத்த டைரக்ஷன் போகும்போது நான் உண்மையில நிஜமான உண்மையான அன்பை நான் வைத்திருக்கிறேன். உன்னை நான் உண்மையா நேசிக்கிறேன். இப்ப உண்மையா நேசிக்கிறவங்ககிட்ட பொய்யா நான் நடந்துக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு டைரக்ஷன். அதனாலதான் அடிக்கடி நீங்க ஆவர்த்த கீர்த்தனை பண்ணுங்க. ஆவர்த்த கீர்த்தனையில இருக்க அந்த இதை வந்து 6 டைரக்ஷன் நம்ம என்ன சொல்றோமோ அத பரமபுருஷன் வந்து நீங்க உண்மையாக அதை சொல்லி உண்மையாக நடந்தாதான் அந்த கீர்த்தனையே உங்களுக்கு மனசு வந்து ஒப்போம். இல்லைன்னா உங்க மனசே உறுத்தும் அதை. அப்ப எதுக்கு அதை செய்ய சொன்னா அப்படி தப்பு ஏதாவதுன்னா உறுத்தும், அதை சரி பண்ணிக்கணும்னு தோணும் அடுத்த தடவை. ஏன்னா பரமபுருஷன் அடைஞ்சாவணும் நமக்கு குறிக்கோள் இருக்கு. ஆகவே நம்ம சத்தியத்தை நம்ம கடைபிடிக்கணும்ன்றதுல உறுதியாக இருக்கணும். சோ இது சிவோக்தி 9 நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். சரியா? ஓகே.